மறந்தும் கூட பிப்ரவரி முதல் தேதியை தவறவிடாதீர்கள். அன்று தை பௌர்ணமி வருகிறது. தை பௌர்ணமி என்பது மிகுந்த சக்தி கொண்ட ஒரு புனிதமான நாள். அந்த நாளில் சில பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக முருகனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளில் சில விஷயங்களில் அதிக கவனம் தேவை. இந்த ஒரு பொருளை வாங்காமல் இருந்தால் உங்கள் வீட்டில் நல்ல சக்தியும் அமைதியும் நிலைக்கும் என்று நம்பப்படுகிறது. அந்த பொருள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள என் அப்பன் முருகன் வீடியோவை கடைசி வரை பாருங்கள். முருகன் அருள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைக்க வேண்டுமெனில் கமெண்டில் ஓம் முருகா என்று எழுதுங்கள். இந்த தை பௌர்ணமி நாளில் கண்ணாடி வளையல்கள் அல்லது கண்ணாடி பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. உப்பு, எண்ணெய் மற்றும் தானியங்களை வாங்காமல் இருப்பது சிறந்தது. துடைப்பம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை வாங்குவதையும் தவிர்க்க